ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் வீட்டாண்ட ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோங்க. அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன பார்க்னால், எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஆக்சுவலாக ஒரு பார்க் இருக்குது, சின்ன பார்க்கு. சரி, இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்குது அந்த பார்க்கு. எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த பார்க் நல்லாயிருக்கும், பெரிய பார்க்கு, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும், கிளைமேட் நல்லா இருந்தது. சரி, நடந்தே போகலாம், அப்படியே நம்ம புதுசில் இந்த ஊருக்கு, சரி அப்படியே சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்தே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போயிட்டோங்க. இந்த சிக்னல் தான், அந்த சிக்னல் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். பாருங்கள், சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊரில் சிக்னல்ஸ்லாம் ரொம்ப ரூல்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. தனியாக எல்லாத்துக்குமே ரோடில் பை வாக் போகிறவங்களுக்கு ஒரு ரோடு, அந்த மாதிரி சைக்கிளில் போகிறவங்களுக்கு ஒரு ரோடு, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்காங்க ரோட்லேயே. இப்போ நடந்து போகிறவங்களும் அந்த அந்த பாத்தில் தான் நடக்கிறாங்க. சைக்கிளில் போகிறதுக்கு அவங்க சைக்கிளில் போகிறதுக்கும் தனி வழி இருக்குது, அதில் தான் போகிறாங்க. இந்த ட்ராமு, பஸ்ஸு எல்லாமே இருக்குது. சரி, கிளைமேட் நல்லா இருக்கே, நடந்தே போகலாம், நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ஊரில் இப்போ நீங்கள் சிக்னல் இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு அடி கால் எடுத்து ரோடில் வச்சுட்டாலும் அந்த கார் யாருன்னா வந்தாங்கன்னா சடனாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம க்ராஸ் பண்ணி அந்த அந்த சைடுக்கு போனதுக்கப்புறம் தான் காரே எடுப்பாங்க. அதனால் இந்த ஊரில் அந்த விஷயத்துலலாம் ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிக்னல் போட்டாங்க, நம்ம போயிட்டே பேசலாம். பாருங்கள், இது அது மாதிரி இந்த ஊர் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க ரோட்டில். யாருமே எதுவுமே கீழே போட மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே டஸ்ட்பினில் போடுறாங்க. அது மாதிரி காமனாக இப்போ நம்ம ஊரில் குப்பை தொட்டிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே காமனாக அப்பார்ட்மெண்ட், இப்போ 4-5 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா சென்டரில் 2 ரூம் மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக டஸ்ட்பின் திங்ஸ்லாம், குப்பைலாம் போடுறதுக்காக இது வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கீ கொடுத்துறாங்க. அந்த கீ யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி குப்பைலாம் போட்டுட்டு திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீக்லி 2 days ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸ் அவங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பிரிட்ஜிலேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த பார்க் வரும். எங்களுக்குமே தெரியாது, நாங்கள் மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜ் அடியில் ஏன் போகிறோன்னா, நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. சரி, நல்லா இருந்தது, அப்படியே பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு. இந்த பார்க்கில் தாங்க பெரிய விஷயமே இருக்குது. நாங்கள் போகும்போது எங்களுக்கு அவ்வளோ சில்னஸே தெரியல. நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போயிட்டோம். குழந்தைங்களாமும் ஜாலியாக வந்தாங்க, அப்படியே போயாச்சு. பார்க் கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம பாருங்கள், இதுதான் அந்த பெரிய பார்க்கு. இங்கே பார்க்கில் எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. நடுவில் அங்கங்கே ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க, வாக்கிங்க்கு இடம் விட்ருக்காங்க, ஜாக்கிங்கு, ஸ்கேட்டிங்கு, அந்த மாதிரி நிறைய ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது தெரியுது பாருங்கள், பார்க்கு கிட்ட வந்தாச்சு. அப்படியே நடந்து போகலாம். 2 பார்க் இதிலே 2 இடத்துல வச்சுருக்காங்க. சீசா, ஊஞ்சல் அதெல்லாம் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, பின்னாடி ஒரு இடத்துல இருக்குது. இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, நம்ம அதனால் பின்னாடி போய் பார்க்கலாம். நாங்கள் இது கிட்ட கூட போகலங்க, ஏன்னு சொல்கிறேன் நான். இந்த ட்ரீ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ரெட்டிஷாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. அங்கே தூரமாக இன்னொரு பார்க் தெரியுது, அங்கே போகலாம். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர் விளையாடுறாங்க, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் வரும்போது எந்த சில்னஸுமே இல்லைங்க, ஜாலியாக வந்தாச்சு, அப்படி பேசிகிட்டே வந்துட்டோம். இங்கேயும் இடம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் உள்ள பார்க்குள்ளே என்ட்ராகி ஒரு கொஞ்ச நேரம் கூட, இதான் பார்க்கு, இன்னொரு பார்க் சொன்னால இதுதான், ஒரு 5 minutes கூட ஆகலைங்க. என் குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா, ஏனே தெரியல எங்களுக்கு. அப்புறம் பார்த்தா சரி குளிருது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி தூக்கி வச்சோம். அவள் சமாதானமே ஆகலை. மழை வேறு லைட்டாக போட ஆரம்பிச்சிச்சா, சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரி வரும்போது நடந்து வந்தோம். 1.5 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். இப்போ அழுவுக்கு கேப் புக் பண்ணி அந்த 1.5 கிலோமீட்டர் கேப் புக் பண்ணி வீட்டுக்கே போயிட்டோங்க. மழை வேறு வந்துச்சா, வேறு அழுவ ஆரம்பிச்சிட்டா. காருக்கு வந்தோடனே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு குளிர் தான் அதிகமாக ஆயிடுச்சு போல், அதனால தான் அழுதுகிட்டே இருந்தா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.